நண்பர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரம் 21ஆம் தேதி ரகுபதி பவித்ரா அவருடைய குழந்தை பிரியதர்ஷினி 10 வயது மதிக்கத்தக்க குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து துன்புறுத்தி கொடூரமாக கொலை செய்து அந்த மாணவியினுடைய அகோர கொலைக்கு மேட்டூர் தொகுதியை எங்கள் தொகுதியை சேர்ந்த அந்த குடும்பத்தினுடைய குழந்தையை கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் அந்த பகுதியில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்மளுடைய எங்கள் மாதிரி இருக்கிற மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் அந்தந்த ஆட்சியை குறை சொல்கிறோம். கடந்த ஆட்சியில் நடந்தது, இப்போ நடந்திருக்குதுன்னு சொல்லி இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இப்போ இருக்கிற தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் புதிதாக வந்திருக்கின்றார்கள். இதை 10 நாளில் அவர் சீர்திருத்த முடியாது. ஆகவே இதுக்கு ஒரு குழு போட்டு பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும். இது முதல்ல தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் நடந்துட்டு இருக்குது. இது கொடூர கொலை, 10 வயசினுடைய கொடூர கொலை. அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். அது என் தொகுதியை மேட்டூர் சேர்ந்தவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் அவர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யணும். இது ஒரு குழு போட்டு IAS அதிகாரி மூலமாக மற்ற மாநிலத்தில், இந்தியாவில், உலக நாட்டில் எந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அதை ஆராய்ந்து அங்கே குழு அனுப்பி அந்த மாதிரி அந்த நடைமுறையை தமிழ்நாட்டுக்கு நடைமுறையை கொண்டு வந்து பெண்களை, வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் அவர்களை இது மாதிரி ஒரு அவல நிலையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ காவல்துறை பற்றாக்குறையா இருக்குது. அது முதலமைச்சருடைய இது இருக்குது. எங்க பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 30 பேர் இருக்காங்க. ஒரு இதுக்கு போயிடறாங்க, கோர்ட்டுக்கு பாதுகாப்புக்கு, முதலமைச்சர் பாதுகாப்பு போயிடறாங்க. ஆக சென்ட்ரி ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. ஆக காவல்துறை பற்றாக்குறை இருக்கின்ற இது ஒரு காரணம். அதே போல தற்போது இருக்கிற நிதிநிலை பற்றாக்குறை காரணமாக காவல்துறையில எடுக்க முடியாதனால முதலமைச்சருக்கு அன்போடு ஆலோசனை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கூறுவதெல்லாம், ஒரு பெண் காவலர் அவர் கூட நம்மளுடைய உதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் இருக்க வேண்டிய ஊர்காவலப்படை ஒரு காவலர் கூட 2 பேர் அனுப்பி ரோந்து பணியில் ஈடுபடணும். இதில் எந்த MLA, அமைச்சர் எந்த ரெக்கமெண்டேஷனும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் எடுத்துக்கூடாது. எங்களுக்கு வேண்டிய ஆளுங்க விட்டுருங்க, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இதுதான் பிரச்சனையே. அப்போ காவல்துறை விட்டுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த குடும்பம் பதறி அழுவும் போது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கின்றோம். ஆகவே நம்மளோட